திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு அருகே உள்ள சோலைமலை அழகர் பெருமாள் கோயிலில் வாழைப்பழங்களை சூறை எறியும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. சவுக்கம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள இந்த கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு வகையான வாழைப்பழங்களை ஆண்கள் மட்டுமே தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக வந்தனர். சாமி சன்னதியை சென்றடைந்த படங்கள் மீண்டும் கோபுர வாசல் முன்பாக எடுத்து வரப்பட்டன. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது வாழைப்பழங்கள் வீசப்பட்டன. இதனை பிரசாதமாக எடுத்துக்கொண்ட பக்தர்கள் தங்கள் மீது விழும் வாழைப்பழங்களை வீட்டிற்கு இழுத்து சென்றனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி படித்துறையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். பின்னர் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மறைந்த முன்னோர்களுக்கு பச்சரிசி, எள்ளு, அகத்திக்கீரை உள்ளிட்டவை வைத்து தர்ப்பணம் கொடுத்தனர். தை அமாவாசையொட்டி திருவையாறில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தை அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஆண்டுதோறும் தை அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதன்படி இன்று தை அமாவாசை தினம் என்பதால் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு எள் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். பின்னர் பக்தர்கள் ராமநாதசாமி கோயில் வளாகத்தில் உள்ள 72 புண்ணிய தீர்த்தங்களில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரத்தில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும், குற்றச் செயல்கள் நடைபெறாமல் இருக்கவும் கோயில் கடற்கரை பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல் தை அமாவாசையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் பக்தர்கள் ஏராளமானோர் புனித நீராடினர். பின்னர் மறைந்த முன்னோர்களுக்கு புரோகிதர்கள் மூலம் எள் பிண்டம் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். நாகை மாவட்டம் கொடியக்கடை கடற்கரையில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடினர். பின்னர் பக்தர்கள் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு பச்சரிசி, எள், காய்கறிகள், அகத்திக்கீரை உள்ளிட்டவை வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினர். இதேபோல் வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் உள்ள மணிக்கர்ணிகை தீர்த்த தலத்திலும் பக்தர்கள் புனித நீராடினர். ஓம் தசாங்கம் குக்குலம் தேவம் சுபலஞ்ச மனோகரம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandayar G Square. For details call 8939750009.